கண்டு முட்டு கேட்டு முட்டு இந்த வார்த்தைகள் இன்றும் கிராமப்புறங்களில் உயிரோடு இருக்குது. இந்த முட்டு அல்லது மூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. வழக்கத்தில் பொதுவாக முட்டுன்னு சொல்லுவாங்க. இது தீட்டு என்கின்ற பொருளிலே பயன்படுத்தப்படுகிறது. இன்றும் கிராமங்களில் மூட்டு துணி முட்டு துணின்னு சொல்கிற வழக்கம் இருக்கிறது. தீட்டு என்கின்ற பொருளில் ஒரு காலகட்டத்தில் கண்டால் அல்லது கண்டு முட்டு கேட்டு முட்டு முட்டுங்கிறத நம்ம தீட்டுங்கிற அர்த்தத்தில் நம்ம வச்சுக்கலாம். இது எதை குறிக்கிறது என்றால், சமணர்களுக்கும் அன்று தமிழகத்தில் இருந்த சைவர்களுக்கும் நடந்த, வைணவர்கள் நடந்த ஒரு சம்பாஷணை, அன்றைய கால சூழ்நிலையை இது காட்டுகிறது இந்த வார்த்தை. இப்போ சைவர்கள் அரிசின்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அதில் அரி இருக்கு இல்லையா, அதனால் அப்படி ஒரு பழக்கம் இருந்தது. வைணவர்கள் அரிசின்னு சொல்ல மாட்டாங்க, அதில் சி இருக்கு இல்லையா, நம சிவாய, அதனால சொல்ல மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரு அமுது படைத்தல் அல்லது அமுது படைத்தல், அன்னம் பரிபாலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அன்னம்னு சொல்லுவாங்க. இப்போ இது மாதிரி போயிட்டு இருக்கிறப்ப சமணம் தழைத்தோங்கி வருது. சமணர்களுக்கு சைவ சமய குறியீடான திருநீரு, வைணவ சமய குறியீடான திருநாமம் இவற்றை பார்த்தால் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே போய் ஒரு அண்டா தண்ணி எடுத்து தலையில் கொட்டிக்குவாங்க, தீட்டு அப்படிங்கிறதுனால. அப்படி ஒரு வழக்கம் இருந்தது. அதனால தான் கண்டு முட்டு. சரி, இதை ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுங்க, அந்த பக்கம் ஒரு சைவரோ வைணவரோ வராது அப்படிங்கிறத கேட்டாலே முட்டு, கண்டு முட்டு கேட்டு முட்டு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இதுதான். இது குறித்து நாடகங்களில் நாட்டுப்புற இசைக்கலைஞர்கள்ட்ட கேட்டால் தெரியும். இன்றும் எங்கள் கிராமங்களில் இந்த விஷயம் இருக்குது. கண்டு முட்டு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த இப்போ நகரங்களில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாறிட்டு வரோம். ஒரு காலகட்டத்தில் தூரமான பெண்களை நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா கண்டு முட்டு அப்படிங்கிற வார்த்தை அதுக்கும் பயன்படுத்திகிட்டு இருந்ததாக ஒரு வழக்கம். ஆனால் பொதுவாக சமயம் சார்ந்த வழக்குகளில் இந்த வழக்கு அதிகமாக, இந்த சொல்லாடல் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறது என்பதை இன்றும் கிராமப்புறங்களில் பார்க்கலாம். நாட்டுப்புற இசைக்கலைஞர்களுடைய அந்த அவர்களுடைய நாடக பணியிலையும் இதை பார்க்கலாம். இந்த விஷயம் கிராமப்புறங்களில் இன்னமும் உயிரோடு இருக்கிறது. இது ஒரு சுவையான தகவல்.